அண்ணாமலையால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹெச் ராஜாவை யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருக்கும் ஹெச் ராஜா தமிழக பாஜகவிற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டு அவரது கீழ் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஹெச் ராஜாவிற்கு பல ஆண்டு காலமாக முக்கிய பொறுப்புகள் கொடுக்காமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொறுப்பு வழங்க காரணம் RSS அழுத்தம் என கூறப்படுகிறது. தற்போது அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜகவில் ஹெச் ராஜா தினம்தோறும் ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பான பணிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டுள்ள தலைவர்கள் ஹெச் ராஜாவை சந்தித்து பேசியுள்ளார்கள். இதனை அடுத்துதான் ஹெச் ராஜா டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தமிழக பாஜகவின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக ஆலோசனை செய்துள்ளார். கடந்த வாரம் லண்டன் சென்ற அண்ணாமலை அரசியல் தொடர்பாக எந்த பதிவும் தற்போது வரை வெளியிடவில்லை. கட்சியின் உறுப்பினராக புதுப்பித்த தகவலை மட்டுமே வெளியிட்டார். இந்த நிலையில் அரசியலை படித்து கற்க வேண்டிய தேவையில்லை என அது அனுபவமாக வர வேண்டியது என தெரிவிக்கும் பாஜகவினர் அண்ணாமலையின் நிலை தொடர்பாக இன்னும் 3 வார காலத்தில் புதிய தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக அடித்து கூறுகிறார்கள். எனவே தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மாதம் இறுதியில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு புதியதாக ஒருவர் நியமிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் தற்போது அண்ணாமலை லண்டனில் இருந்து தமிழகம் திரும்பியதும் மத்திய அமைச்சரவை அல்லது வேறு ஏதேனும் பொறுப்பு கொடுக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் மற்றொரு தரப்பு அண்ணாமலை மீது பாஜக தலைமை அதிகப்படியான நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் குறிப்பாக மோடி மற்றும் அமித்ஷாவின் குட்புக்கில் இடம்பெற்றுள்ளதால் தலைமை மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை என கூறி வருகிறார்கள். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.